தேடி அத்தனை பேர் வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பள்ளியானது நேர்த்தியான சிறப்பான ஒரு பள்ளியாக இருக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ இன்னைக்கு வாசிக்கப்பட்ட அந்த கவிதைகள், பேச்சுக்கள், இதுகள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் 2. அதுல ஒரு 3 பேர் அதை ரிப்பீட் பண்ணாங்க. எது அப்படின்னா, கருவறைக்கு யாரு அம்மா, கல்வியறைக்கு ஆசிரியர் அப்படின்ற ஒரு கவிதையை பார்வையை. அதுக்கடுத்து நந்தனாவா யாரோ ஒருத்தவங்க சொன்னீங்க, அதை சாறு கோடியில காமிச்சாங்க. உட்காருங்க, சாறு கோடியில காமிச்சாங்க. ஓகே, ஒரு மருத்துவர் இல்லை அப்படின்னா அங்க மருத்துவர் கிடையாது. ஒரு லாயர் இல்லை அப்படின்னா நீதி கிடையாது அல்லது நியாயம் கிடையாது. ஒரு விவசாயி இல்லை அப்படின்னா இங்க சோறு கிடையாது. பட் அதான் இவங்க யாருமே இல்ல அப்படின்னா, இங்க ஆசிரியர் பெருமக்கள் இல்லை அப்படின்னா இவங்க யாருமே கிடையாது அப்படின்றது ரொம்ப அருமையாக இருந்தது. ஆகவே இன்னைக்கு சொல்லப்பட்ட அந்த செய்திகள்ல ஒன்று கருவறை, இன்னொன்று கல்வியறை. உங்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் 2ஆக பிரிக்கப்படுகிறது. கருவறை அப்படின்னு சொல்லும் பொழுது அம்மாவினுடைய கருவறை குழந்தையாக ஒரு கருவாக இருக்கும் பொழுது, அதுக்கு அடுத்து குழந்தை பிறந்து நீங்க என்ன செய்வீங்க? உடனே ஸ்கூலுக்கு அடுத்த நாள் ஓடி வந்துடுறீங்களா? பறந்து நடந்து கிடையாது. வீட்டுல இருக்கிறீங்க. வீட்டுல இருந்து அம்மா அப்பா உண்டு பாதுகாப்புல இருக்கிறீங்க. அதுக்கு பிறகு அண்ணன் தம்பி தங்கச்சி ஒரு குடும்பமா வாழ்றீங்க. ஒரு குறிப்பிட்ட வயசை எட்டும் பொழுது, அந்த வயசு அப்படின்னு வச்சுக்கோமே, அதுக்கு முன்னாடி யூகேஜி எல்கேஜி எல்லாம் போறீங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு 1ஆம் வகுப்பிலிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா 5 வயசு முடிச்ச பிறகு நீங்க அடுத்த காலணியை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு இடம் இந்த வகுப்பறை. வகுப்பறை ஒரு அறையாக, இந்த கல்வறை ஒரு அறையாக, குடும்ப அறையாக, இப்படி 2 இடத்துல பிரிக்கப்படுது. இப்போ இந்த குடும்பத்துல இருக்கிறீங்கல்ல, அந்த குடும்பத்துல இருக்கிற வர, ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வர உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் சொல்லுங்க பாப்போம். ஜாலியா இருக்காதா? என்னைக்கு உங்களை ஸ்கூல்ல தூக்கி கொண்டு வந்து விட்டாங்களோ எல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாத்தீங்கன்னா அப்படின்னா தெரியும். 1ஆம் கிளாஸ் ஸ்கூலுக்கு முதல்ல ஸ்கூலுக்கு அடியெடுத்து வைக்கும் பொழுது எப்படி எவ்வளவு சந்தோஷமா ஜாலியா இருந்திருப்பீங்க? சந்தோஷமா இருந்தீங்களா? முதல் நாள் ஸ்கூலுக்கு வரும்போது ஆமாவா? யாரும் அழுகலையா? ஏன் சந்தோஷமா தான் இருந்தீங்களா? என்னடா சத்தமா சொல்லுங்க. அவ்வளவு நல்ல பயிர்களா நீங்க? அவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்களா? பெரும்பாலும் அம்மா அப்பா இருக்காங்க, பெற்றோர்கள் இந்த டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க. உங்களுடைய பிள்ளைகளை முதல் நாள் ஸ்கூல்ல விட பொழுது எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாம் வேற அழுக ஆரம்பிச்சிருப்பீங்க. சரியா? ஏன்? அதுக்கு முன்னாடி வர நல்ல ஒரு பாதுகாப்போடு இருந்தோம்.